காய்ச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. பட்டுக்கோட்டை அருகே உள்ள மதுக்கூரில் கணவரை பிரிந்து சென்ற மனைவி இளைஞர் ஒருவருடன் திருமணம் மீறிய உறவில் இருந்துள்ளார். ஆத்திரத்தில் தன் 3 பிள்ளைகளை தந்தையே கழுத்தை அறுத்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள மதுக்கூர் கோபாலசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்தவர் வினோத்குமார். லாரி வைத்து தொழில் செய்து வந்த இவர் அதன் பிறகு தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு ஹோட்டலில் சர்வர் வேலை பார்த்து வந்துள்ளார். இவரது மனைவி நித்யா. இவர்களுக்கு 6ஆம் வகுப்பு மற்றும் 3ஆம் வகுப்பு படிக்கும் 2 மகள்களும் 5 வயதில் ஒரு மகனும் இருந்தனர். இந்த நிலையில் முகநூல் உள்ளிட்ட சமூக வலைதளங்களை பயன்படுத்தி வந்த நித்யாவிற்கு திடீரென மன்னார்குடியைச் சேர்ந்த ஒரு இளைஞருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்து வினோத்குமாருக்கு தெரிய வந்தது. இதனால் நித்யாவை இளைஞருடன் பேசக்கூடாது, பழகக்கூடாது என கண்டித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து கணவன் மனைவி இருவருக்கும் அடிக்கடி மோதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு கணவர் மற்றும் குழந்தைகளை விட்டு பிரிந்து சென்று தனது காதலனுடன் நித்யா வாழ்ந்து வந்திருக்கிறார். இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான வினோத்குமார் மது உள்ளிட்ட போதைப் பொருட்களுக்கு அடிமையானார். வேலைக்கு செல்வதால் குழந்தைகளையும் சரிவர கவனிக்க முடியாமல் இருந்துள்ளார். இதனையடுத்து வினோத்குமார் நித்யாவை அடிக்கடி என்னோடு வந்துவிடு, பிள்ளைகள் அம்மா எங்கே என்று கேட்கிறார்கள் என அழைத்துள்ளார். ஆனால் நித்யா எதற்கும் பிடிகொடுக்காமல் தனது காதல் கணவரோடு இருந்துள்ளார். இந்த நிலையில் வழக்கம் போல் வேலைக்கு சென்ற வினோத்குமார் மாலை வீட்டிற்கு திரும்பும் போது மது மற்றும் கஞ்சா போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. தனது 3 பிள்ளைகளுக்கும் டீ கடையில் பக்கோடா பொட்டலம் வாங்கி வந்து கொடுத்து சாப்பிட கொடுத்துள்ளார். அந்த பக்கோடாவை கூட பிள்ளைகள் முழுசாக சாப்பிட்டு முடிக்கவில்லை. அதற்குள் அப்படி ஒரு வெறிச்செயலை அரங்கேற்றி இருக்கிறார் வினோத்குமார். சம்பவத்தன்று மாலை வீட்டிற்கு வந்த வினோத் தன் கையால் மகள்கள் மற்றும் மகனுக்கும் ஊட்டிவிட்டுள்ளார். அப்புறம் 2 மகள்களையும் வெளியே விளையாட சொல்லிவிட்டு மகனை தன் மடியில் படுக்க வைத்து தான் வைத்திருந்த கத்தியால் கழுத்தை அறுத்து துடிக்க துடிக்க கொலை செய்துள்ளார். அதன் பிறகு மகள்களையும் அழைத்துள்ளார். தம்பி இரத்த வெள்ளத்தில் கிடந்ததை பார்த்து மகள்கள் அலறியுள்ளனர். அதன் பிறகு அவர்களையும் பிடித்து அறுத்து கொலை செய்துள்ளார். 3 பேரின் உடல்களையும் வரிசையாக போட்டுவிட்டு உறவினர்களுக்கு போன் செய்து என் பிள்ளைகளை நான் கொன்றுவிட்டேன் என கூற அதனை கேட்டு உறவினர்கள் அதிர்ந்து கதறி உள்ளனர். இதனையடுத்து இரவு 8 மணி அளவில் மதுக்கூர் காவல் நிலையத்திற்கு சென்ற வினோத்குமார் தன் 3 பிள்ளைகளை கொலை செய்துவிட்டதாக சரணடைந்துள்ளார். வினோத்குமார் கூறுவதை கேட்டு போலீசார் பகீரடைந்தனர். இதனையடுத்து வினோத்குமாரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. என் பேர் செந்தில். இந்த பகுதியில் தான் சம்பவம் நடந்த பகுதி பக்கத்தில் தான் நான் மளிகை கடை வச்சுட்டு இருக்கேன். அவங்க குடும்பத்தை எனக்கு இங்கே வாடகைக்கு வந்ததுலேருந்தே எனக்கு தெரியும். கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா கணவன் மனைவி சண்டையில் வந்து அவங்க அம்மா கணவனை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் வந்து அந்த அப்பா தகப்பன் வந்து அந்த பிள்ளைகளை வச்சு கவர்ந்து பண்ணி பார்த்துக்கிட்டு எல்லாம் நல்லது கிட்டெல்லாம் செஞ்சுட்டு நல்லா குடும்பம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு நேற்று ஒரு சம்பவம், திடீர்னு பார்த்தா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம் வந்து நேற்று மாலை 6 மணி போல நடந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, கடையில் வேலை பார்த்தவன் நான் வீட்டுக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தவன் கதவை சாத்திட்டு அந்த 3 பிள்ளைங்களையும் அப்படியே வீட்டுக்குள்ளே வச்சு அருவாலை எடுத்து கழுத்தில் அப்படியே அறுத்து 3 பேரையும் கொண்டுட்டான். இது வந்து ஒரு தீவிரவாதி கூட அந்த ஒரு செயலை செய்ய மாட்டாங்க. இந்தியாவிலேயே இல்லை, உலகத்திலேயே இந்த மாதிரி சம்பவம் எங்கேயுமே நடக்கக்கூடாது. இந்த மாதிரி கணவன் வந்து அந்த பிள்ளை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து 12 வயசுலேயே வந்து மிக அறிவாளி. அந்த பிள்ளைய அம்மா போனாலும் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வந்து மாவு பாக்கெட் வாங்கிட்டு வந்து தோசை ஊற்றி கொடுத்து தான் தங்கச்சி தம்பியை வந்து 6 மாசமா அந்த பிள்ளை வந்து அம்மா போல இருந்து பார்த்துக்கிட்டு எல்லாருக்கும் ஒரு நல்ல பிள்ளையா இருந்து இந்த ஏரியாவிலேயே ஒரு நல்ல செல்ல பிள்ளையா இருந்த அந்த பிள்ளைய போய் எப்படி அந்த பிஞ்சு பிள்ளை 3ஐயும் வந்து கழுத்தறுத்து கொள்ற அளவுக்கு இவனுக்கு எப்படி அந்த கல் நெஞ்சம் வந்துச்சுன்னே எங்களுக்கு தெரியல. இந்த பகுதியே எங்களுக்கு சோகமா இருக்கு. இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து உலகத்துல இல்லை, எங்கேயுமே வந்து இந்த மாதிரி சம்பவம் போயிட்டேன்னு சொல்லிட்டு இந்த வேதனையில இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் யாருமே செய்யக்கூடாது. இதுவே இறுதியா இருக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் பொதுமக்கள் போனா போயிட்டு போகுது, இது வாழ்க்கையை நான் இருக்கிறத வச்சு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டிய சூழ்நிலை. இப்படியெல்லாம் ஒரு சம்பவம் நடந்தது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இந்த மாதிரி சம்பவம் எங்கேயுமே நடக்கவும் கூடாது.
திரும்ப திரும்ப நான் சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, போயிட்டாங்களேன்னு சொல்லி வருத்தப்பட்டு இந்த மாதிரி பிஞ்சு குழந்தைகளை யாருமே இது மாதிரி செய்யாதீங்க. இது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பாடமா இருந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி இனிமே நடக்கக்கூடாது அப்படிங்கறது தாழ்மையோட வேண்டுகோள் கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் செந்தில். நான் பக்கத்துல மளிகை கடை வச்சுட்டு இருக்கேன். அந்த பாப்பா பக்கத்துல தான் வந்து டெய்லி மாவு பாயிட்டு வாங்கிட்டு போவோம். பிள்ளைகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா குக்கர்ல சோறு வடிக்கும். சோறு வடிச்சு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டு போயிட்டு இருக்கோம். சாயந்தரம் பார்த்தீங்கன்னா எல்லாம் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணோம். இப்போ சாயந்தரம் 6 மணிக்கு தான் வந்து ஒரு பக்கோடா பாக்கெட் வாங்கிட்டு வந்துச்சு. வந்து அந்த பக்கோடா பாக்கெட்டை கூட திங்க விடாம அந்த பையன் 6 மணிக்கு வந்து கதவை சாத்திட்டு அந்த பிள்ளைகளை கழுத்து கொண்டு இருக்கான். இதெல்லாம் நடக்குதா என்னன்னு ஒரு தீவிரவாதையோட மோசமான செயல். இதை ஏத்துக்க முடியாது. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.